டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Feel the nature. இலை பீச் meadows on கடலூர் by Tiranam Homes. எந்த பேங்க்கும் நீங்க வீட்டுக்கு கதவை தட்டி நீ ஹோம் லோன் வாங்கி தீரணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. எல்லா பணக்காரங்களும் ஒரு நாள் சாதாரண இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வீடு வாங்குறதுக்கான சேவிங்ஸ் வேலைக்கு போன முதல் நாள்லயே முதல்ல சேமிப்பு சந்தோஷம் ரெண்டாவது. ஆனா 1000 ரூபாய் சேர்க்கறதுல பர்டிகுலரா இருக்கணும். அதுதான் நாளைக்கு எடுத்தோடனே வீடு தான் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சேவிங்ஸை ஒழுங்கா பண்ண தெரியலன்னா ஒரு லோனை எப்படி ஒழுங்கா கட்டுவாங்க? கிட்டத்தட்ட 10-12% நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிடைக்குது. அந்த 2 லட்ச ரூபாயால ஒரு இடம் வாங்க நிறுத்துறதோ 10 லட்ச ரூபாயால ஒரு இடம் வாங்க நிறுத்துறதோ ஃபெயிலியர் தான். அதுக்கான இடத்த தேர்ந்தெடுத்துட்டு யூ இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். கண்டிப்பா ரியல் எஸ்டேட் நாளைக்கு ஒரு பெரிய மில்லியனரா மாறுறதுக்கு உங்களுக்கு துணைக்கிருக்கும். வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு கனவு இருக்கும். ஆனால் எப்படி வீடு வாங்குறது, அதுக்கு எப்படி சேவ் பண்ணுறது, முக்கியமாக இந்த ஹோம் லோன் அப்படின்னாலே என்னங்க, அது எப்படி தான் நம்ம ஹோம் லோன் வாங்கி வீடு வாங்குறது சேஃபா அப்படின்னு பல டவுட்ஸ். ஆனால் மனசில் ஒரு பெரிய லட்சியம் வீடு வாங்கணும்னு. இந்த டவுட்ஸ்க்கு எல்லாம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நிதி ஆலோசகர் மிஸ்டர் கார்த்திகேயன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. எந்த ஏஜில் நம்ம வீடு வாங்குறதுக்கு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்? வீடு வாங்குறதுக்காக சேமிக்கணும்னு அவசியம் இல்லை. சேமிப்புங்கிறது தான் முதல் வேலை. அதில் ஒரு ஈல்டு தான் வீடு வாங்குறது. 25 வயசில் ஏர்லி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ராடில், மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில். இட் இஸ் கரெக்ட். முன்னாடி அது 40 வயசாக இந்தியாவில் இருந்துச்சு. ஏன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு இப்படிலாம் பண்ணி அவங்க ஒரு நிலைமைக்கு வரத்துக்கே 40 வயசு ஆச்சு. பட் இன்றைக்கி உள்ள தலைமுறைக்கு அது அப்படியே இறங்கி படிப்படியாக கீழே இன்றைக்கி 25க்கே வந்திருக்கு. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை பார்த்துக்கிறது கூட வேண்டாம், நாங்களே சம்பாரித்து இப்போ ஒரு செட்டில் ஆகிருக்கோம், அதனால் நீங்கள் உங்கள் பணத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமை இன்றைக்கி வந்திருக்கு. அப்போ அந்த ஏர்லி ஸ்டார்ட் அப்படிங்கிற 25 வயசு இன்றைக்கி வந்து ரீச் ஆகிருக்கு. இன்னும் கேட்டால் நிறைய வீடுகளில் 22 வயசே வர ஆரம்பிச்சிருச்சு. வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே பணம் சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறத பட்ஜெட் பண்ணுறது செலவுக்கு பண்ணுறோம். அதே நேரத்தில் சர்ப்ளஸ் அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறோம். எதுக்காக சர்ப்ளஸ் அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம்? அங்கே தான் அது வீடா ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானா அப்படிங்கிறது டிஃபைன் ஆகுது. தேவைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் வீடு வாங்கிறதுக்கான சேவிங்ஸ் வேலைக்கு போன முதல் நாள்லேயே ஆரம்பிச்சது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கும் வீடு வாங்குகிற பிளானும். ஸோ அதனால் ஒரு தனியாக பணம் எடுத்து வச்சா அந்த சர்ப்ளஸ் பணம் கொஞ்சம் வளர்ந்து அதுதான் மார்ஜின் மணி. ஏன்னா லோன் போட்டு கூட வீடு வாங்கலாம். மார்ஜின் மணி இருந்தால் தான் லோன் போக முடியும். அப்போ அந்த மார்ஜின் மணியை சேர்க்கறது அவசியம். அது ஓரளவு கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம வீடு வாங்குற முயற்சியை ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 22-23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரின்றது ஒரு 15K இல்லை ஒரு 20K அப்படி தானே இருக்கும். ஸோ அவங்க எப்படி அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து சேவ் பண்ணுறது, எவ்வளோ சேவ் பண்ணால் அது ஒரு ஃபைனான ஒரு சேவிங்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் என்னென்னா பணக்காரங்களுக்கு தான் நிதி ஆலோசனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் கிடையாது. எல்லா பணக்காரங்களும் ஒரு நாள் சாதாரண இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி 120 ரூபாய்க்கு ஒரு ஷேர் இருக்குது, 60 ரூபாய்க்கு ஒரு ஷேர் கிடைக்குது. அதில் ஒரு 5 ஷேரை வாங்கி போட்டு சும்மா இருக்கலாம், நல்ல கம்பெனியாக பார்த்துட்டு. மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் 500 ரூபா தொடர்ந்து ஹேபிச்சுவலாக சேவ் பண்ணலாம். அண்டு ஆர்டி இன்றைக்கி 500 ரூபா கூட ஆர்டி போடலாம். ஆனால் நமக்கு என்னென்னா ஒரு பயம் இருக்கும். கையில் இருக்க சம்பாரித்த பணத்தை கொண்டு போய் பேங்க்லேயோ அல்லது ஆர்டிலேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட்டுட்டு என் கையில் பணம் இல்லாமல் இருக்கனே, அந்த பணம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம். முதல்ல எதிர்காலத்து மேலே நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் அதிகமாக சம்பளம் வாங்குவீங்க கொஞ்ச நாள் கழிச்சிங்கிற நம்பணும். ரெண்டாவது, சந்தோஷத்துக்கு இப்போயே செலவு பண்ணிடலான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட சந்தோஷம் நாளைக்கு வரும். முதல்ல சேமிப்பு சந்தோஷம் ரெண்டாவது. இள வயசில் சந்தோஷம் பணம் செலவு பண்ணி தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எவ்வளவோ சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நண்பர்களோட சேர்ந்து பேசுகிறது, ஒரு இடத்துல உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறது, இது மாதிரி எவ்வளோ காசே இல்லாமல் எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் 1000 ரூபாய் சேர்க்கறதுல பர்டிகுலராக இருக்கணும். அதுதான் நாளைக்கு 1 கோடி. அது எப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேமிப்பில் போய் டவுட்டு படாதீங்க. செலவு பண்ணும்போது நிறைய டவுட்டு படுங்க.
சேமிப்புக்கு 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பேசலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மந்த்லி இன்கம் வருது, அவங்களுக்கு வந்து ஒரு 30Kன்னு வச்சுக்கோங்களேன், மந்த்லி இன்கம் வருது, அவங்க வந்து ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க. ஸோ அவங்க மந்த்லி வந்து அந்த வீட்டுக்கு தேவையான அந்த ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்களோட இன்கம் 30K, ரிமைனிங் வந்து ஒரு 5,000 அவங்க கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க அதை வீட்டில் 5,000 மந்த்லி அடுக்கி வச்சு நம்ம வீட்டுக்காக சேவ் பண்ணலாமா, இல்லை வேற அதை இன்னும் மல்டிப்ளை பண்ற மாதிரி எந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணா ஒரு சீக்கிரமா அவங்க நினைக்கிற வீடை வாங்க முடியும்? கண்டிப்பா இதில் வந்து முதல்ல ஒரு கோல்ஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். ஏர்ன் பண்ணும்போது ஏன்னா பணத்தை பற்றின அறிவை முன்னாடி வளர்த்துக்கணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறதுக்கு அப்புறம் 5 வருஷம் கழித்து பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வரப்போகிற பணத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒன்று. ரெண்டாவது, எடுத்தோடனே வீடு தான் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 3,000 5,000 இப்போ 30,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா 5,000 ரூபாய் எடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஒரு முதலீடாவோ நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்போ எடுத்து வைக்கும்போது அந்த பணம் வளரும். ஒன்றும் பதட்டமும் தேவையில்லை, கண்டிப்பாக வீடு வாங்கலாம். ஒரு வீடுங்கிறது ரொம்ப அவசியம், அதை வாங்காமல் போகிறதில்ல. அப்போ அந்த 5,000 ரூபாயை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேமிப்பு பழக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும். பட் நாங்கள் எங்களுக்கு வர கிளைண்ட்ஸ்ட்டு நாங்கள் கேட்குறது, நான் எப்படி உங்களோட ஹேபிட் இருக்குதுன்னு கேட்போம். ஏன்னா ஒரு லோனை ஒரு சேவிங்ஸை ஒழுங்காக பண்ண தெரிலன்னா ஒரு லோனை எப்படி ஒழுங்காக கட்டுவாங்க? ஒரு 5,000 ரூபா சர்ப்ளஸ் பணத்தை எடுத்து வச்சு அவங்களோட ஹேபிட் நல்லா இருக்கும்போது லோன் கட்டுறதும் ஈஸியாகிடும். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. அப்போ அதனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா 5,000 எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 10% 12% நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிடைக்குது. கொஞ்சம் கவனமாக அதை இன்வெஸ்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான கார்பஸ் பணம், அதாவது மார்ஜின் மணி கிடைச்சிருது. பேங்க் இன்றைக்கி லோன் தரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா காம்படிட்டிவ் சூழ்நிலையாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பேங்க்கும் வந்து நான் 1/2% குறைச்சி கொடுக்குறேன், 1/4% குறைச்சி கொடுக்குறேன்னு. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து சில இடங்களில் பீக்கில் இருக்குது, சில இடங்களில் குறைச்சலாக இருக்குது. அப்போ யூ கேன் நெகோஷியேட் வித் பில்டர். ஒரு 2 lakhs குறைச்சி பேச முடியும். அப்போ அது ஒரு உண்மையான ஒரு பணம். அந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாங்கிறது அங்கே தான் நம்ம வந்து வீடு வாங்குகிற முயற்சி கைவிட்டு திரும்பி வரோம். ஒரு 2 லட்ச ரூபா குறையுது, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சிலருக்கு 10 லட்ச ரூபா குறையும், மிகப்பெரிய இடத்த விட்டுட்டு வந்துடுவாங்க. சில பேருக்கு 50 லட்ச ரூபா குறையும். ஸோ அப்போ இந்த 50 லட்ச ரூபா குறையிறதோ 5 லட்ச ரூபா குறையிறதோ 2 லட்ச ரூபா குறையிறது இருக்கு இல்லையா, அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக அது ஒரு ஃபெயிலியர். அந்த 2 லட்ச ரூபாயால் ஒரு இடம் வாங்க நிறுத்துறதோ 10 லட்ச ரூபாயில் ஒரு இடம் வாங்க நிறுத்துறதோ ஃபெயிலியர் தான். அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் தான் நீங்கள் பார்க்கணும். எந்த இடத்துல பணம் போட்டால் எவ்வளோ வளரும். அப்போ இது ஒரு யூனிட், 100 ரூபா போட்ட ஒரு யூனிட் 150 ரூபா ஆகுதா, அவ்வளோதான் கணக்கு. இப்போ அது வந்து இங்கே 1 கோடி போட்டு 1.5 கோடி ஆகுதாங்கிறது மாதிரி வெளியூரில் அவுட்ஸ்கர்ட்டில் 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா போட்டு 30 லட்ச ரூபா ஆகுதா, 10 லட்ச ரூபா போட்டு 15 லட்ச ரூபா ஆகுதா. ஆக உங்களோட பணத்தோட அளவு எவ்வளவோ அதுக்கான இடத்த தேர்ந்தெடுத்துட்டு யூ இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். கண்டிப்பாக வளரும். ரியல் எஸ்டேட் நாளைக்கு ஒரு பெரிய மில்லியனராக மாறுறதுக்கு உங்களுக்கு துணைக்கிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வீடு வாங்காமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேண்டை வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் பில்ட் பண்ணிக்கலாமா? நிச்சயமாக அது பண்ணலாம். இது வந்து இந்த லேண்டை வாங்கி ரொம்ப தூரத்துலையோ அல்லது கொஞ்சம் நடுவுலையோ ஒரு இடத்துல வாங்கி நகரத்துக்கு அருகாமையிலையோ அல்ல கொஞ்சம் தள்ளியோ லேண்டை வாங்கினா அது வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு டி நகருக்கு வேலைக்கு வரீங்க, சைதாப்பேட்டைக்கு வேலைக்கு வரீங்க, அப்படி இருக்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு கூட நீங்கள் செட்டில் ஆகலாம். நான் கூட சொல்லுவேன் I+A=K அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு குடியிருக்க வீடு கிடச்சிருது, ஒரு தூரத்தில் வாங்குகிற கிரவுண்டு வந்து லேண்டும் கிடச்சிருச்சு, லேண்டும் இருக்குது, தங்கறதுக்கு வீடும் இருக்குது, ரெண்டும் சேர்ந்தா லேண்டும் ப்ளஸ் வீடும் உங்கள் கையில் இருக்குது. ஹோம் லோன் இருக்குப்பா, அப்பாடா வாங்கலாமா, இல்லை ஐயோ ஹோம் லோனா அது வாங்கினாலே வீடு கட்டி நாளைக்கு அந்த வீட்டையே வந்து லோனில் போயிடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஹோம் லோன், அது வாங்குறது ஓகேவா? ஏன் ஹோம் லோன் வாங்கணும்? யாரும் வந்து எந்த பேங்க்கும் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டி நீங்கள் ஹோம் லோன் வாங்கி தீரணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. பட் நீங்கள் ஒரு திட்டமிடுறீங்க, ஒரு பட்ஜெட்டை போடுறீங்க, ஒரு இலக்கை அடையணும், ஒரு வீடு வாங்கணும், உங்கள் வீடு தேவை இருக்குங்கிறது நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைங்க எல்லாரும் உட்காந்து ஒரு முடிவு பண்ணுறீங்க, நாம் இந்த இடத்துல வீடு வாங்கினா தேவலாம். அந்த முடிவை எடுத்த பிறகு தான் நீங்கள் ஃபைனான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க. கையில் எவ்வளோ பணம் இருக்குது, யாராவது உதவி பண்ணுவாங்களா ரிலேட்டிவ்ஸ், அல்லது நம்ம நகை ஏதாவது வச்சுருந்தா அடமானம் வைக்கலாமா அல்லது விற்றுட்டு வாங்கலாமா. ஸோ இதெல்லாம் ஃபைனான்ஸாக அரேஞ்ச் பண்ணுறோம். பண்ணும்போது கண்டிப்பாக 20%க்கு பணம் சேர்த்தா போருங்கிற மனநிலைமை இருந்துச்சுன்னா
இந்த நகையை கொஞ்சம் விற்றோ அடமானம் வச்சோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாக்கி 100%க்கும் இதை நம்மளால் பண்ண முடியாது. 20-30 லட்ச ரூபாய்க்கெலாம் நம்ம நகை வச்சு விற்கிறது இல்லை, அல்லது சேமிப்பும் வச்சுக்கிறது இல்லை. நாம் டிசைட் பண்ணுறோம் ஹோம் லோன் வாங்கணும் அப்படின்ட்டு. சரி, இது வந்து முடிவு பண்ணிட்டோம் 80% ஹோம் லோன். அப்போ ஒரு உதாரணத்திற்கு 25 லட்ச ரூபாய்க்கு நம்ம வீடு வாங்குகிறோம், 20 லட்ச ரூபாய் லோன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், 80% கிட்டத்தட்ட. அப்போ வாங்கின அன்னைக்கே நமக்கு தெரியும் இல்லையா 20 லட்ச ரூபாய்க்கு 20,000 பணம் கட்டணுங்கிறது. இது ஒன்றும் மறைச்சி யாரும் சொல்லலை இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.4 or 8.5. ஒரு 0.5% கூட போகிறதுனாலையோ 0.5% குறையிறதுனாலையோ ஒரு பெரிய லாபமோ நஷ்டமோ வந்துடாது, அது நம்மளை அழிச்சிடாது. அது வந்து டாலரபிள் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும், 1% வரைக்கும் கூட. ஸோ கொஞ்சம் ஒரு 1000 ரூபா கூட கட்ட வேண்டியிருக்கும் 1% ஏறினா. அப்போ இதை வந்து தாங்குகிற சக்தியை நம்ம முன்கூட்டியே வச்சுக்கணும், ஒரு குஷன் வச்சுக்கணும். 1000 ரூபாய் கூட போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லைன்னா அவங்க வருஷத்தை நீட்டிடுவாங்க. 20 வருஷம் லோன் போடுறோம்னா நம்ம 1000 ரூபாய் கூட கட்டலைன்னா 22 வருஷம் 23 வருஷமும் ஆகிடும். அது பரவாயில்லன்னா விட்டுறலாம், அதை வந்து கவலைப்படாமல் இருக்கிற தாங்குகிற சக்தி இருக்குன்னா விட்டுடலாம். 1. 2வது, இந்த 1000 ரூபாய் கூட போகுது, அதை எனக்கு இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருங்க, கட்டிட்டா அந்த இயர் தாண்டாது. அடுத்ததாக சப்சிடைஸ் ரேட்டில் தான் லோன் தராங்க கவர்மெண்ட்டில். ஏன்னா மற்ற பிஸ்னஸ் லோன் எல்லாமே 14-15% தான் கிடைக்கும். அப்போ 8.5% கிடைக்குதுனாலே அது வந்து சப்சிடைஸ் ரேட். நம்ம இங்கே உள்ள ரேட்டில் இந்தியாவில் 8.5% ஓகே, ரீசனபிளி, இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுது. ஏன்னா பணம் வீக்க விகிதம். இன்றைக்கி 1 லட்ச ரூபா நம்ம வச்சுருக்கோம், நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபா எனக்கு கொடுக்குறீங்க, நான் அடுத்த வருஷமே உங்களுக்கு திருப்பி ஒரு 360 நாள் கழித்து 1 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறேன். கொடுத்தா நான் உங்களுக்கு நீங்கள் வாங்கின படத்தை கொடுத்துட்டேன்னு அர்த்தமா? இல்லை, நீங்கள் 1 lakh கொடுத்தீங்க, ஒரு வருஷம் கழிச்சு நான் 1 lakh திருப்பி கொடுத்துட்டேன், நான் அவங்கள்ட்ட 1 லட்ச ரூபா வாங்கினேன், நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா நான் 1,07,000 ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தாதான் நீங்கள் கொடுத்த 1 லட்ச ரூபாயை நான் திருப்பி கொடுத்ததா அர்த்தம். ஏன்னா 7% பண வீக்கம், இன்ஃப்ளேஷன் இருக்குது. அப்போ இல்லை நீங்கள் என்கிட்ட 1,07,000 என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட வட்டி வாங்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த 1 லட்சத்துக்கு 1 லட்சத்தை ஈக்குவல் தான் பண்ணிருக்கீங்களே தவிர என்கிட்ட லாபம் எதுவும் சம்பாதிக்கலை. ஸோ அதனால் 1,07,000 இருக்கிறதுனால நஷ்டம் கிடையாது. பட் அதுக்கு மேலே பேங்க் வந்து 7%க்கு பதிலாக 8.5%, 1% மார்ஜின் வச்சு தான் அவங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்கும் லாபத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. 8.5%ங்கிறது இட்ஸ் அ சப்சிடைஸ் ரேட். தாராளமாக ஹோம் லோன் போகலாம். இன்ஃப்ளேஷன் இருக்குது, அதை தாண்டி உங்களுக்கு வீடு சொந்தமாகிடுது, வாடகை வருது. அது தவிர இதுக்கு இன்கம் டேக்ஸ் ரிபேட்டும் கவர்மெண்ட் 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணி முதல் வீடு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது. 50,000 சம்பளம் வாங்குறாங்க, 25 லட்ச ரூபா தான் எலிஜிபிலிட்டி. பாதி சம்பளம் லோன் போகணும், பாதி சம்பளம் உங்கள் சாப்பாட்டுக்கும் லிவிங் காஸ்ட்டுக்கு தேவை. ஸோ அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். தம்பு ரூல் என்னென்னா 50% ஆஃப் த பே. 1. 2வது, இன்னொரு தம்பு ரூல் இருக்குது. ஒரு 30 லட்ச ரூபாய் வீடு வாங்குறீங்க, 80% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி காஸ்ட். இதுதான் தம்பு ரூல். 50% சம்பளத்தில், 80% ப்ராப்பர்ட்டி காஸ்ட்டில். 2. 3வது, லோன் எவ்வளோ கட்டுறது? ஒரு 1000 ரூபாய் 1 லட்ச ரூபாய்க்கு. இதையும் ரொம்ப ஈஸியாக மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 30 லட்ச ரூபாய்க்கு வீடு, 25 லட்ச ரூபா லோன். 50,000 சம்பளம், 25 லட்ச ரூபா லோன். 5 லட்ச ரூபா உங்கள் பணம், 25 லட்ச ரூபாய் லோன் பணம். இதுக்கு 25 லட்சத்துக்கு 25,000 ரூபா கட்டணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது. இந்த 25,000 தான் உங்கள் கையை விட்டு போகுதா? மாதம் 50,000 சம்பளம் வாங்குறேன், 25,000 கையை விட்டு போகுது, கவலைப்பட தேவையில்லை. 25,000 நீங்கள் கட்டலை. ஏன்னா நீங்கள் வாங்கின 25 லட்ச ரூபாய்க்கு அசல்னு ஒன்று கட்டணும் இல்லையா? அதில் இந்த 25,000த்தில் 6,000லேருந்து 7,000 ரூபாய் அசலுக்கு போயிடும். நீங்கள் வாங்கின கடனுக்கு தான் திருப்பி கொடுக்குறீங்க. நீங்கள் 6,000 ரூபா கட்டுற பிரின்சிபல் தான் இன்னும் 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ 15,000 ரூபாயாக மாறும். அப்போ ஏன்னா இஎம்ஐங்கிறது என்னென்னா கட்டுற அமௌண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்தோன்னே கொஞ்சமாக இருக்கும், பிரின்சிபல் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ பிரின்சிபல் ஜாஸ்தி ஆக ஆக உங்களோட திருப்பி ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ இதில் ஒரு மெக்கானிசம் தானாகவே 20 வருஷமும் 15 வருஷத்தில் லோன் அடையிற மாதிரி தான் இருக்குது. இதை தனியாக நீங்கள் ஒன்றும் கொண்டு போய் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.